தேனி வீரபாண்டியில் கோவில் திருவிழாவை ஒட்டி 22 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடனமாடியும் காவடி சுமந்தும் சென்று அம்மனுக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். தேனி மாவட்டம் வீரபாண்டியில் உள்ள கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா நேற்று முன்னால் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் போடிநாயக்கனூர் அருகே உள்ள கரட்டுப்பட்டி கிராம மக்கள் பாரம்பரிய முறைப்படி தேவராட்டம் ஆடியவாறும் காவடி சுமந்து சுமார் 22 கிலோமீட்டர் ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதேபோல் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பாப்பமாள்புரம் பகவதியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை ஒட்டி 100க்கும் மேற்பட்டோர் அக்னி சட்டி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர். இதனிடையே தென்காசி மாவட்டம் சுரண்டை அழகு பார்வதி அம்மன் கோவில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அப்போது தேவராட்டம், சிலம்பாட்டம் போன்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. வேலூர் மாவட்டம் வேலங்காடு பொற்கோடியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி ஆயிரக்கணக்கானோர் ஏரியில் குடும்பத்துடன் உணவு சமைத்து உண்டனர். மேலும் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வைத்து அம்மனை ஏரிக்கு தூக்கி வந்தும் அவர்கள் வழிபாடு நடத்தினர். இதனிடையே புதுச்சேரியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் தாண்டேஸ்வரருக்கும் அம்மனுக்கும் மேளதாளங்கள் முழங்க திருக்கல்யாணம் செய்து வைக்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர்.